கண்ட கண்ட சாமியாரையும் கூப்பிட்டு வந்து சோறு போடுறையில கடைசி சாவ போற. மூத்த திருநாவுக்கரசு ஓடுறார். அவர் பெரிய புராணத்துல சேக்கலார் ஒரு வரி எழுதினார், நல்ல தாய் தந்தை ஏவ இது செய்ய பெற்றேன். இதான் ஆன்மீக குழந்தை. ஆன்மீக குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? ஒரு நல்ல தாய் தந்தை எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தார்களே. என்ன பாக்கியம்? ஒரு ஞானிக்கு உணவு பரிமாறுவதற்கு வாழை இலை அறுத்து வருகிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார்களே. நல்ல தாய் தந்தை ஏவ இது செய்ய பெற்றேன். அதனாலதான் ஔவையார் சொன்னா, ஏவா மக்கள் மூவா மருந்து. அதுக்கு அர்த்தம் புரியுமா? ஏவா மக்கள்னா அப்பா அம்மாவோட குறிப்பறிந்து செயல்களை செய்யக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு வாய்த்தால் உங்களுக்கு முதுமை கிடையாது. ஏவா மக்கள் மூவா, மூவானா மூப்பு வராத. அப்ப நல்ல குழந்தைகள், நல்ல தொலைக்காட்சிகள், அதாவது இப்படி வச்சுக்குவோமே, நல்ல குடும்பங்கள். குடும்பம்ங்கிறது இங்க பாருங்க, குடும்பம்ங்கிறது கருவிகளை நேசிக்கிற குடும்பமாக இருக்கக்கூடாது. கனிவினை வளர்க்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாம் கருவிகள் மயம். இந்த செல்போனை ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்களே, சொன்ன சவுந்தரபாண்டியன், கொஞ்ச நேரம் சைலண்ட் மோட்ல போட்டுருங்கோ. இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் சாதித்திருக்கிற சாதனையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சைலண்ட் மோட்ல போடுங்கன்னு சொன்ன உடனே நானும் பேசுற இந்த அரை மணி நேரம் 40 நிமிடமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் சைலண்ட் மோட்ல போட்டுட்டு ஒருத்தர் கூட இந்த 40 நிமிடத்துல அந்த செல்போனை எடுத்து பார்க்கவோ பேசவோ காதுல வச்சு பாட்டு கேட்கவோ செய்யல சார். இது உங்க அமைப்பு செய்திருக்கிற சாதனை சார். மற்ற அமைப்புகள்ல நான் 40-45 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எது மெசேஜ் வந்திருக்கானாவது பார்ப்பாங்க. குறைஞ்சபட்சம் இதை எடுத்து இதை எடுத்தாங்கன்னா இது ஒரு நெசசரி ஈவில், ஒரு தேவையான ஒரு அயோக்கியத்தனம். இந்த செல்போன் இருக்கு, இது ஒரு தேவையான அயோக்கியத்தனம். இது இல்லாமலே இனிமேல் இருக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ள அத்தனை கருவிகள், அத்தனை அறிவியல் இருக்கு. இதுக்குள்ள அத்தனை அறிவு இருக்கு. இப்ப என் பாயிண்ட் வந்து இதை அன்போட உபயோகப்படுத்துங்கிறது தான். இந்த அறிவை அன்போட பயன்படுத்துங்க. இது ஒரு காலத்துல அலாரம் டைம் பீஸ் வச்சாதான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். இன்னைக்கு இதுல இருக்கு. வாட்ச் கட்டினாதான் டைம் பார்க்க முடியும். இன்னைக்கு இதுல இருக்கு. தர்மபுரிக்கு நான் மதுரையில இருந்து வரணும்னா மதுரையில இருந்து தர்மபுரிக்கு தான் டிக்கெட் போட முடியும், ரிசர்வேஷன். தர்மபுரியில இருந்து மதுரைக்கு போறதுக்கு தர்மபுரியில வந்துதான் டிக்கெட் போடணும். இன்னைக்கு உலகத்தின் எந்த மூலையில இருந்து கொண்டும் எந்த ஊருக்கும் டிக்கெட் போடலாம், ஆன்லைன் புக்கிங். கேமராவை வச்சு பெருசா கருப்பு துணியை போட்டு மூடி, சார் கொஞ்சம் சிரிங்க சார், அவ்வளவு வேண்டாம் சார். என்ன சார் ரொம்ப சுருக்கிட்டீங்களே, கொஞ்சம் கொடுமைப்படுத்தி அப்புறம் கழுவணும், 1 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி நெகட்டிவ் ஆக்கி, நெகட்டிவை கழுவி பிரிண்ட் போட்டு, இன்னைக்கு ஒரே செகண்ட் அப்படின்னா செல்ஃபி. எத்தனை கருவிகளை அதுக்குள்ள வச்சிருக்கிறான் சார். இந்த அறிவு வேணுமா வேண்டாமா? என் கேள்வி என்ன. இந்த அறிவினுடைய கண்டுபிடிப்பு இது வேணுமா வேண்டாமா? இந்த மைக் வேணுமா வேண்டாமா? இந்த வெளிச்சம் வேணுமா வேண்டாமா? இந்த ஃபேன் வேணுமா வேண்டாமா? வேணும். எல்லாமே அறிவினுடைய வெளிப்பாடு. எல்லாமே அறிவினுடைய வெளிப்பாடு. ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? நீங்க யோசிச்சு பாருங்க. நீ சொன்ன உடனே எல்லாரும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கு. பல கூட்டங்கள்ல பாக்குறேன், அது தடவிக்கிட்டே இருப்பாங்க. அது முன் வரிசையில உட்கார்ந்துட்டு, சார் நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களா, நான் நூலாகி போயிருக்கேன். முதல் வரிசையில உட்கார்ந்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருப்பேன் சார். ஒரு கூறுகிட்ட பைய
நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாரதியார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், இப்படி அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அங்க ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்த, அதாவது நான் கிறுக்கு பயலுக்கு பிறந்த கிறுக்கு பையன், அவரும் பெரிய ஞானி. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? பேச்சை கேட்க விருப்பம் இல்லைன்னா, இது பேச்சுக்கான இடம் தானே, பேச்சு நடக்க போதுன்னு தானே பிளக்ஸ் வச்சிருக்கீங்க. செல்போன் பார்க்க வாங்கன்னு பிளக்ஸ் வைக்கல இல்ல, புரியுதா? இப்ப அன்பும் அறிவுங்கிற தலைப்பு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு அறிவின் கருவியாக இருக்கக்கூடிய செல்போனை எப்படி பயன்படுத்துறோம் பாருங்க. இது ஒரு அவமானம் இல்லையா? பேசுகிற பேச்சாளனை அவமதிப்பது இல்லையா? கத்ரி கோபால்நாத் உயிரை கொடுத்து சாக்ஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, இதை தடவிக்கிட்டே இருக்கான். உயிரை கொடுத்து நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிக்கிட்டு இருக்காங்க, இதை தடவிக்கிட்டே இருக்கிறான். என் கேள்வி, ஒரே கேள்வி, பாட்டு கச்சேரி நடக்கிற இடத்துக்கு வந்தா பாட்டை கேளுங்க, பேச்சு நடக்கிற இடத்துக்கு வந்தா பேச்சை கேளுங்க, குத்தாலத்துக்கு போனா குளிங்க, கடற்கரைக்கு போனா கடல் காத்த அனுபவிங்க, குழந்தைங்களை பார்த்தா குழந்தைங்களை கொஞ்சுங்க. இது எதுவுமே செய்யாம எல்லா நேரத்திலும் இதையே தடவிக்கிட்டே இருந்தா 24 hours மேனியா. இந்த செல்போன் என்ன ஆயிடுச்சு? 24 hours மேனியா. நேற்று ஒரு 24 வயசு பொண்ணு, நான் வந்த ட்ரெயின்ல பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல எனக்கு லோயர் பெர்த்து, அந்த பொண்ணுக்கு அப்பர் பெர்த்து. மல்லிகார்ஜுன சுவாமி கொடுத்த உரிமை. நான் லோயர் பெர்த்து, அந்த குழந்தை அப்பர் பெர்த்து சார். 5 மணிக்கு சென்ட்ரல், மெட்ராஸ் சென்ட்ரல் இருந்து கிளம்பிச்சு சார். அப்ப எடுத்த போனு சார், அப்ப எடுத்த செல்லு. இந்த காதுல வேற எதையோ மாட்டிக்கிடுதுங்க. அந்த ரயில் கவுந்ததுன்னு வைங்க, கவுள்ற சத்தம் கேட்காது, காதுல எதையோ மாட்டிட்டு. 9 மணிக்கு கொண்டாந்து முறப்பூர்ல இறக்குறான், 4 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கு சார். பக்கத்துல எவன் இருக்கான், என்ன செய்யறான். முன்னாடிலாம் ரயில் பயணம் எவ்வளவு இனிமையா இருக்கும் சார். அண்ணே நீங்க மதுரை அண்ணே, எங்கனே போறீங்க, ஒரு வடை சாப்பிட்றீங்களானே, கொஞ்சம் கூஜான்னு ஒன்று இருக்கும், அந்த கூஜால கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அதில் ஒரு டம்ளர் இருக்கும், பித்தளை டம்ளர், அதில் ஊற்றி அண்ணே கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களானே. இன்னைக்கு அதை நம்பி குடிக்கவும் முடியல. தண்ணி குடிக்கிறீங்களன்னு அன்புல கொடுக்குறான் போல் இருக்குன்னு நம்ம குடிச்சிட்டோம்னு வைங்க, இறங்கையில வேற ரயில்ல போய்கிட்டு இருக்கோம், மாத்தி போட்டுறாங்க. 4 மணி நேரம் சார். அப்படி 4 மணி நேரம் பாக்குறதுக்கு அதுல என்ன சார் இருக்கு? அது மாதிரி கூட்டத்தில் உட்கார்ந்து சத்தம் போட்டு பேசுறது, ஒரு ரயில் பஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு சத்தம் போட்டு, அது வந்த பிறகு அமைதியான பயணமே இல்லை சார். இந்த செல்போன் வந்த பிறகு அமைதியான பயணமே இல்லை. ஒரே நேரத்தில் 10 பேர் பேசுறான். அது சில பேர் பாத்தீங்கன்னா, சொல்லுப்பா கேக்குது சொல்லு, அப்புறம் என்ன சொல்லு, பொஞ்சாதி அடிக்கிறாளா, அவன் பொஞ்சாதி அடிக்கிறாங்கிறத பொது இடத்துல வச்சு அவ்வளவு சத்தமா சொல்றான். கூட்டத்தில் வச்சுக்கிட்டு கச்ச 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 கச்சன்னு பேசு. எனக்கு நேரடியா ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்றேன். கோயம்புத்தூரா ஏதோ ஒரு ஊர் பேர் ஞாபகம் இல்லை. 3வது ரோல இது மாதிரி பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, சின்னதா ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இந்த இப்ப சாபிஸ்டிகேட்டடா இப்படி வச்சிருக்காரு. கையில போன் இருக்கிறது தெரியல, இப்படி வச்சிருக்காரு. ஏதோ கன்னத்துல கை வச்சிருக்க மாதிரி தெரியுது. நான் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேச்சை நிறுத்துங்கிறார். பேச்சை நிறுத்தப்பா. நான் பாக்குறேன் அவர் தான் வச்சு, ஆனா அவர் கையில இருக்க போன் தெரியல எனக்கு. ஒன்னும் இல்ல நீ பேசுங்கிறார். நம்மளே இல்ல போட்டிருக்காது, ஏதோ
பேச்ச நிறுத்து, நீங்களாம் ஒரு மனுஷன். இதே சத்தம் சார், நீங்க நம்ப மாட்டீங்க, இதே சத்தம். அன்னைக்கு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், அலங்காரமா உடை உடுத்தி இருக்கிறதுக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் முடிவுக்கு வந்தேன். நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தான் சார் அந்த ஆளு. ஆனா ஒரு சபையில எப்படி நடந்துக்கணுங்கிற அடிப்படை பண்பாடு அவனுக்கு தெரியல சார். நீ பேச்ச நிறுத்து. புதன்கிழமை வாங்கின 5000 அடுத்த புதன்கிழமை தாரேன்னு சொன்ன, தந்தியா நீ? சொன்ன நேரத்துல பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத பயிலுக்கெல்லாம் என்ன பேச்சு? பேச்ச நிறுத்து அப்படின்னு நிறுத்திட்டான். பேசி முடிச்சுட்டு இறங்குறேன். என்னை விட வயசுல சின்ன பொண்ணு, ஒரு 25-30 வயசு பொண்ணு. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், இவ்வளவு அருமையா பேசுறீங்க, ஆனா வாங்கின காசை திருப்பி கொடுக்க வேண்டாமா ஐயா? எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு சத்தியம்னு நம்பிருச்சு சார். நான் இவன்கிட்ட காசு வாங்கிட்டு, அதுதான் அவன் கத்துறான் போல் இருக்கு. இவர் பேசிக்கிட்டு இருக்கையில இந்த கத்து கத்துறானா, பேசிக்கிட்டு இருக்கையில இந்த கத்து கத்துறானா, இவன் கைமாத்து வாங்கிட்டு என்ன பண்ணல, ரிட்டர்ன் பண்ணல. அப்புறம் பெரிய புராணம் சொல்றான். வாங்கின காசை திருப்பி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத பயலுக்கு என்ன பெரிய புராணம்? அவன் புராணமே பெரிய புராணம். புரியுதுங்களா? இது டிஸ்டர்பிங் இல்லையா? பண்பாட்டு குறைபாடு இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அறிவின் வழியாக நிறைய வளர்ச்சிகள் வந்துருச்சு. ஆனா அதை சமூக நேர்த்தியோடு, சமூக நன்மைக்காக, அன்போடு பயன்படுத்துகிற தன்மை குறைஞ்சுக்கிட்டே வரும். என்னோட பாயிண்ட் இதுதான். இந்த நாட்டில் அறிவுள்ளவர்கள் நிறைய இருக்கிறார்கள், ஆனால் அன்புள்ளவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். இன்னும் கூட பளிச்சுன்னு ஒரு வாக்கியத்தில் சொல்லணும்னா, இந்த நாட்டில் நிறைய அவஸ்தைகள் வந்து விட்டன, நிறைய அவலங்கள் வந்து விட்டன, நிறைய துன்பங்கள், துயரங்கள் வந்து விட்டன. எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் அன்பர்களே, இந்த நாட்டில் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அன்பற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அறிவுள்ளவர்களின் அன்பற்ற செயல்களால் தான் இந்த அவஸ்தைகளும் அவதிகளும். அறிவுள்ளவர்களின் அன்பற்ற செயல்கள். நிறைய அறிவு இருக்கு சார். என் குழந்தை, சின்ன பேர குழந்தை அதை வச்சு விளையாடுது சார். அத்தனை கேம் விளையாடு. தாத்தா வேர் இஸ் மை ட்ரெயின் ஒரு ஆப் இருக்கு தாத்தா, நீங்க அதை உங்களுக்கு நான் பண்ணி தரேன் தாத்தா. எந்த ஸ்டேஷன்ல வண்டி? நீ 12 வயசு குழந்தை செஞ்சு கொடுத்தது. அவமானமா இருந்தது. பரவாயில்ல, அறிவு தானே சார். 12 வயசு குழந்தை இதை எனக்கு அப்ளை எப்படி ஆப் செய்யணும்னு சொல்லி கொடுக்கு சார். வேர் இஸ் மை ட்ரெயின் ஒன்று இருக்கு தாத்தா, நீங்க முறப்பூர்ல இறங்கணும்னா நீங்க அதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா முறப்பூர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல வண்டி நிக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம் தாத்தா. அது அப்படின்னா அதை சொல்லி கொடுக்கு சார். மகிழ்ச்சி தானே? இந்த அறிவு வேணும்ல. ஆனா அந்த குழந்தைக்கு நாம என்ன சொல்லி கொடுக்கணும்? அறிவினுடைய வெளிப்பாட்டை, அறிவினுடைய கருவியை அன்போடு பயன்படுத்த வேண்டும். இதுதான் என்னோட மெசேஜ். இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தியே இதுதான். அறிவுள்ளவர்கள் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் போல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல, சுவாமி விவேகானந்தர் போல. பரமஹம்சர் ஒரு ராணி ராஜாமணின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க மருமகனோடு காசிக்கு யாத்திரை போறார். அந்த காசிக்கு யாத்திரை போற போது வழியில ஒரு கிராமத்துல பஞ்சம், ஏழை எளியவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த மருமகன்கிட்ட பரமஹம்சர் சொன்னார், இவங்களுக்கான சாப்பாட்டுக்கு வழி பண்ணுன்னு. அவர் சொன்னார், நாம கொண்டு வந்திருக்கிற பணத்துல இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்ம காசிக்கு போக முடியாது. பரமஹம்சர் என்ன சொன்னார்? நம்மனா என்ன பண்ணுவோம்? போயிடுவோம். பரமஹம்சர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே பசியால் வாடக்கூடிய இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு காசிக்கு வருவதற்கு நான் தயாராக இல்லை. இந்த பசியை ஆற்றினால்தான் காசி யாத்திரை தொடங்கும்னார். அவர் ராஜாங்கத்துக்கு போன் பண்ணி பணம் கொண்டு வந்து ஒரு வாரம் இருந்து அந்த ஏழை மக்களுக்கு உணவை கொடுத்து விட்ட பிறகுதான் பரமஹம்சர் காசி யாத்திரைக்கு புறப்பட்டார். நண்பர்களே, இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பது கோஷமாக இருக்கக்கூடாது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பது வெறும் கோஷமாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையாக மாற வேண்டும்.
பரமஹம்சர் வாழ்ந்து காட்டினார். சுவாமி விவேகானந்தர்கிட்ட போய் கேட்டாங்க, நாங்க ஒரு ஆன்மீக மாநாடு போடுறோம், நீங்க தலைமை தாங்க வரணும் அப்படின்னாரு. அப்ப வங்காளத்துல பஞ்சம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப சுவாமி விவேகானந்தர் கேட்டார், வங்காளத்துல பஞ்சம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கே, இந்த பஞ்சத்தை போக்குவதற்கு உங்க ஆன்மீக சங்கத்துல இருந்து ஏதாவது செய்தீர்களா அப்படின்னு கேட்டோம். இல்ல இல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல் மாநாடு நடத்துவோம். விவேகானந்தர் என்ன சொன்னார்? முதலில் பஞ்சத்தை போக்குங்கள், அப்புறம் மாநாடு நடத்தலாம். ஆன்மீகம் என்பது மாநாட்டில் இல்லை நண்பர்களே. ஆன்மீகம் என்பது அடுத்தவனுடைய கண்ணீரை துடைப்பதில் இருக்கிறது என்பதை பரமஹம்சர் வாழ்ந்து காட்டினார். விவேகானந்தர் வாழ்ந்து காட்டினார். திருவள்ளுவர் எடுத்து சொன்னார். அடுத்தவனுடைய பசியை போக்கலன்னா அந்த ஆன்மீகம் எதற்கு? நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வைப்பதற்கு ஒரு பெரிய சிறந்த வங்கி இருக்கிறதுனா திருவள்ளுவர். நீங்க சம்பாதிக்கிற பணத்தை பாதுகாப்பாக புண்ணியம் தேடி தருகிற வகையில் சேமித்து வைப்பதற்கு ஒரு வங்கி இருக்கிறது, பேங்க் இருக்கிறது. எந்த வங்கி தெரியுமா? பசிக்கிற ஏழையினுடைய வயிறுன்னு எழுதினார் திருக்குறள். பசிக்கிற ஏழைக்கு சோறு கொடுத்தா நீங்க சம்பாதிச்சிருக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிற வங்கி அதுதான். இதுதான் ஆன்மீகம். இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பேசிக்கிட்டு இருக்கல அதை பேசுங்க. கல்வி கூடத்திலே ஆசிரியர் பெருமக்கள் எல்லா நேரத்திலும் பிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார் கூட இதை சொல்லிட்டு பிசிக்ஸ் சொல்லிக் கொடுங்க. மனித நேயத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பிசிக்ஸ், மனித நேயத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கெமிஸ்ட்ரி, மனித நேயத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் மைக்ரோபயாலஜி, அப்படி மாத்துவோம். நீங்க மனித நேயமே இல்லாமல் கல்வி என்பது சம்பளத்தை நோக்கியது, கல்வி என்பது வேலையை நோக்கியது, கல்வி என்பது சொந்த வீடை நோக்கியது, கல்வி என்பது மனிதத்தை நோக்கியது. அதான் விவேகானந்தர் மேன் மேக்கிங் எஜுகேஷன் அப்படின்னார். நண்பர்களே, நீங்கள் கற்றறிந்தவர்கள் என்பதனால் நான் ஒன்று சொல்லுகிறேன். எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல, எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அது என்னது? நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டி, வாட் இஸ் யுவர் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்றேன்? எம்ஏ எம்பில் பிஹெச்டிங்கிற. வாட் இஸ் யுவர் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்? பிஇ எம்இ. வாட் இஸ் யுவர் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்? எம்பிபிஎஸ். அப்படி சொல்லக்கூடாது. நான் இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். எஜுகேஷன் வேறு, குவாலிபிகேஷன் வேறு, ரெண்டையும் சேர்க்காதீங்க. எஜுகேஷன் இஸ் ஃபார் மேக்கிங் மேன், குவாலிபிகேஷன் இஸ் ஃபார் மேக்கிங் மணி. கல்வி என்பது மனிதத்தை உருவாக்குவதற்காக, குவாலிபிகேஷன் பட்டம் என்பது சம்பாத்தியம் பண்ணுவதற்காக. ரெண்டையும் குழப்பாதீங்க. குவாலிபிகேஷன்ங்கிறது எம்ஏ எம்பில் பிஹெச்டி, அது எதுக்கு? ஒரு வேலையில உட்கார்றதுக்கு. வேலை எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு, சொந்த வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, மனைவி மக்களை சந்தோஷமாக்குறது. எஜுகேஷனுங்கிறது என்னது? பக்கத்தில் இருக்கிறவன் துன்பத்தை துடைக்கிறது. அப்ப ஆன்மீகம் என்பது கருப்பையிலிருந்து, கல்வி கூடத்திலிருந்து, சமூகத்திலிருந்து, அரசியலிலிருந்து, தொலைக்காட்சியிலிருந்து எல்லா இடத்திலையும் செழிக்க வேணும். குறிப்பாக குடும்பத்தில் ஆரம்பித்து கல்வி கூடத்தில் செழிக்க வேண்டும். கல்வி கூடத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருக்க வேண்டும். வெறுமனே பட்டம் வாங்கக்கூடிய எப்படி வாக்கிங் என்சைக்ளோபீடியாஸை உருவாக்க கூடாது. கல்விக்கூடம் என்பது ஒரு பேசக்கூடிய அகராதிகளை உருவாக்க கூடாது. அவனுக்கு பிசிக்ஸ் தெரியும் சார், கெமிஸ்ட்ரி தெரியும் சார், மனித தன்மை உண்டா? இதுதான் ஆன்மீகம் சார். என்னோட பேரன் 2.5 வயசு சார், மெட்ராஸில் இருக்கிறான், சின்ன பையன். ரெண்டாவது பையனுக்கு ரெண்டாவது பையனோட ரெண்டாவது பையன். அவனை கூப்பிட்டுக்கிட்டு என் பையன், நான், என் மனைவி 3 பேரும் பிளே ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கூப்பிட்டு போனோம் சார். பிளே ஸ்கூல். அங்க ஒரு மேடம் பிரின்சிபல், அந்த மேடம் பிரின்சிபல் பேர் மனோன்மணின்னு போர்டு வச்சு எம்ஏ எம்பிலாம் போட்டு, மேடம் இது என் கிராண்ட்சன். அவன் ப்ரொஃபஸர் வாங்க வாங்க வாங்க, உங்களை நான் பார்த்துருக்கேனே டிவியில், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அட்மிஷன் போட்டுருவாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான பள்ளிக்கூடம், அட்மிஷன் போட்டுருவாங்க, வெரி குட் அப்படின்ட்டு. தேங்க்யூ மேடம், டேக் யுவர் சீட். நான் என் மனைவி, உட்காருமா,
இவங்க இது கேள்வி சரியா? கூடவே வந்திருக்கா என் மனைவி. ஓ, இந்த ஆச்சரியத்துக்கு என்ன அர்த்தம்? இது ஏதாவது விளங்குதா? ஹூ இஸ் ஷீன்னு கேட்ட, ஷீ இஸ் மை ஒய்ஃப்ன்ட்டேன். ஓ அப்படின்னா அவ சந்தேகப்படுவாளா இல்லையா? இது விவரம் இல்லாம பேச எதுக்குவோ? அது இந்த இங்கிலீஷ் படிச்ச பிள்ளைகளோட ரியாக்ஷன்ஸ் இருக்க. ஆவ் அங்கிள், என்ன ஆவ் அங்கிள்? ஏப்ப விட்டானா? ஐயா வணக்கம்னு சொன்னது போச்சு, மாமா வணக்கம்னு சொன்னது போச்சு. ஆ அங்கிள், ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? டாக்டர் போய் டாக்குங்கிறா. ஹலோ டாக், ஹவ் ஆர் யூ? உச்சரிப்பு தப்பா போச்சுன்னு வைங்க, ஹலோ டாக் அப்படின்ட்டான்னு வைங்க, அவர் வாவ். உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரொஃபசர். யூடியூப்ல எல்லாம் உங்க பேச்சு கேட்பேன். நான் மேடம் பிரின்சிபல் சொல்ல சொல்ல எனக்கு அப்படி சந்தோஷம். சரி, அட்மிஷன் இஸ் பிகமிங் ஈஸியர். குட் குட் குட், வெரி குட். யாரு பையன்? என் பேரன், பிளே ஸ்கூல்ல அட்மிஷன். ஓகே ஓகே, போட்டுடலாம் போட்டுடலாம். அந்த கிளார்க் அங்க இருக்காங்க இல்ல, அவங்கள்ட்ட ஒரு 4 லட்சம் ரூபா கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு வாங்க. மேடம் பிளே ஸ்கூல்ல மேடம் எம்பிபிஎஸ் சீட்டு கேட்கல, பிஇ சீட்டு கேட்கல, பிளே ஸ்கூலு. பிளே ஸ்கூலுக்கு தான் 4 லட்சம். அதுவும் உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால 4 லட்சம், இல்லைன்னா 5 6. என் மனைவி வெள்ளந்தியா கேட்கிறா, மேடம் 4 லட்சம் ரூபா கேட்குறீங்களே, அப்படி என்ன மேடம் செய்வீங்க? அந்த மேடம் பிரின்சிபல் சொல்லிச்சு, நீங்க ஷார்ப்பா 8:30க்கு உங்க பேரனை கொண்டாந்து விட்டுட்டீங்கன்னா நாங்க பால் கொடுத்து தூங்க வச்சிருவோம். பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு 4 லட்சம் ரூபாயா? அத பேங்க்ல போட்டா வட்டிக்கு பால் வாங்கி கொடுப்பேன்ல. புரியுதுங்களா? இது என்ன அட்மாஸ்பியர்? இங்க எப்படி ஆன்மீகம் தலைக்கும்? இங்க படிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்க. இந்த படிச்சு டிகிரி வாங்கிட்டு வெளியே வர்ற பிள்ளைகள் என்ன பண்ணும்? என்ன பண்ணுது? அப்போ குடும்பம், கல்விக்கூடம், அரசியல், ஆன்மீகம், கோயில். ஆன்மீகம் தலைக்க வேண்டிய கோயில் கமர்ஷியல் ஆயிடுச்சு சார். சில கசப்பான விஷயங்களை பேசிதான் ஆகணும். எந்த கோயில்லையாவது ஒரு நிம்மதியா போய் சாமி கும்பிட முடியுதா? 500 ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம்னா அதுல 1500 பேர் நிக்கிறான். அப்ப எல்லார்ட்டையும் பணம் இருக்கு. ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டாருன்னா எல்லாரையும் நிறுத்தி வச்சிடறான். ஒரு மந்திரி வந்துட்டாருன்னா பொதுமக்களுக்கு இடமே இல்லை. கோயில் இந்த அட்மாஸ்பியர் எப்படி சார்? பொறுமையா நின்று நம்ம சொல்ற கோத்திரம் நட்சத்திரம் பேரை ஐயர் கேட்க மாட்டேங்கிறார் சார். இப்ப 6 பேர் சொல்லணும்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா இல்லையா? எனக்கு உண்டு. பேர் சொல்லுங்க அப்படிங்கிறார். ராமச்சந்திரன் பூரட்டாதி, ராமலட்சுமி உத்திரட்டாதி. போயிடுறாரு சார். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல 8 பேர் இருக்காங்க சார். 8 பேரை நான் யார்கிட்ட சார் சொல்றது? டைரக்டா சொல்லு. யார்கிட்ட? டைரக்ட் கனெக்ஷன் டு லார்ட் சிவா. மத்தியில மீடியேட்டர் வேண்டாம். நின்னு பொறுமையா கேட்டா என்ன சார்? அதுக்கு தானே சார் அவர் அங்க இருக்கிறார். சொல்லுங்க. நிக்க முடியாது, ஏன்னா கூட்டம் பெருசா இருக்கு. அவ்வளவு பெரிய கூட்டத்துல 8 பேர் 10 பேர் அவர் கேட்டுக்கிட்டு தான் அவர் எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ண முடியாது. நியாயத்தையும் பார்க்கணும்ல. தட்டுல துட்டு போட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வேற. துட்டு போடாம திருநீர் கை நீட்டி பாருங்க. ஒரு 20 ரூபாயை போட்டு கேட்டு பாருங்க. துட்டு போடலன்னா
நீங்க ஒரு 500 ரூபாயை போடுங்க, முருகன் சிலையவே கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, நன்னா பேசுங்க. யார்கிட்ட? முருகன்கிட்ட. யூ ஹேவ் ஏ டைரக்ட் கான்வர்சேஷன் வித் லார்ட் முருகா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கலெக்ட் பண்ணிக்கிறேன். கலெக்ட் பண்றதுக்கு முருகா என்ன மெட்டீரியலா? இதே வாக்கியத்தை சொன்னார் சார் ஒரு ஐயர். 10 நிமிஷம் கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேங்கிறார். யார? லார்டு முருகா. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்குது, போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட். இதெல்லாம் யோசிங்க சார், எவ்வளவு ஆன்மீகம் கீழே போயிடுச்சுன்னு பாருங்க. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம், பெருங்கூட்டம், கடற்கரை பூரா பெருங்கூட்டம். அனௌன்ஸ்மெண்ட், போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளை, நகைகளை, பணங்களை எல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்ளவும், இழந்தால் போலீஸ் பொறுப்பல்ல. இப்ப நமக்கு அடிப்படை என்ன கேள்வி தெரியுமா? சூரனையே வதைக்கிற அந்த முருகன், ஆற்றல் உள்ள முருகன் என் மணிப்பரிசை காப்பாத்தி கொடுக்க மாட்டாரா? என் குழந்தைய காப்பாத்தி கொடுக்க மாட்டாரா? இப்போ அடிப்படை கேள்வி என்ன வந்துருதுன்னா, என் குழந்தைய நான் தான் பாதுகாப்பா வச்சுக்கணும்னா போலீஸ் எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த கேள்வி முருகன் எதுக்குன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. புரியுதுங்களா? அப்ப எங்கே ஆன்மீகம் செழித்திருக்க வேண்டுமோ, எங்கே அன்பு மட்டுமே இருக்க வேண்டுமோ, அங்க கூட என்ன வந்துருச்சு? வணிகமயம், கமர்ஷியலைசேஷன், பணம். திருச்செந்தூர்ல ஒரு ஐயர்கிட்ட கேட்டேன், சுவாமி இந்த பன்னீர் இலையில திருச்செந்தூர்ல மட்டும் ஏன் சுவாமி பன்னீர் இலையில திருநீர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு தெரியாதுன்ட்டார். அவர் ஐயர், அங்க பூஜை பண்ற ஐயர், தெரிஞ்சிருக்கணும்ல. எதனால அந்த ஐதீகம். இப்ப இன்னைக்கு அந்த அவர் செல்வ முத்துக்குமார சாமி பட்டர் அவ்வளவு விளக்கம் சொன்னார் சார். ஆனா என்ன, நிக்க முடியல, எனக்கு நிக்க முடியல, ஸ்பைன் ப்ராப்ளம், முதுகு தண்டு. ஆனா ஜெகநாதன் வந்து ஒரு ஞான புருஷன். என் கூட வந்த ஜெகநாதன் இருக்காரு, ஒரு ஞான வள்ளல். என் முகத்தையே 10 நிமிஷம் பார்த்தாரு. பார்த்துட்டு லேசா ஒரு ஹிண்ட் அடிச்சாரு. சார் நிக்க முடியலையா அப்படின்னாரு. இது எனக்குள்ள ஹிண்ட் இல்ல, ஐயருக்குள்ள ஹிண்ட். போதும். ஆனா ஐயர் விட மாட்டேங்கிறார். அவர் என்ன பண்ணாரு, ஸ்டூல் எடுத்துட்டு வாங்க. அதனால ஞான விஷயங்களை கேட்கலாம்ல, தப்பு ஒண்ணு இல்லையே. அவர் ஸ்டூல் உட்கார வச்சு அவ்வளவு விளக்கம் சொன்னார் சார். அந்த துர்க்கை அம்மனுக்கு எவ்வளவு விளக்கம் சொன்னாரு, எப்படி தாயார மடியில வச்சிருக்கார் பகவான், அதுக்கு என்ன அர்த்தம், இந்த கோயிலோட விசேஷம் என்ன, மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலோட விசேஷம் என்ன, அந்த கோயிலோட விஷயம், அந்த வர வாசுதேவரா அந்த கோயிலோட விசேஷம் என்ன, எல்லாமே சொல்லி கொடுத்தார் சார். எனக்கு எல்லாமே அறிவு கிடைச்சது. அவர் அவுட் ஆஃப் த வே போய் அவ்வளவு சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. 25 நிமிஷம் செலவழிச்சார் எங்களுக்காக. அந்த திருச்செந்தூர் எனக்கு தெரியாதுன்ட்டார். ஆனா அவரோட கண்ணியத்தை நான் பாராட்டினேன். ஏன்னா தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டார்ல. அது பெரிய அறிவு சார். அறிவின் உச்ச எது தெரியுமா? எது தெரியும் எது தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது. மிகச்சிறந்த ஞானி யார் தெரியுமா? தெரியாது என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறவன் தான் ஞானி. எனக்கு இது தெரியாது. இப்ப என்கிட்ட நன்னூலுக்கு சூத்திரம் சவுந்தரபாண்டியன் கேட்டா எனக்கு தெரியாது. நன்னூல் சூத்திரம் சொல்லணும்னா எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்ல பழகிக்கங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து தறி நெய்ற என் தாத்தாட்ட கேட்டேன். எங்க தாத்தா தறி நெய்வார், ஹேண்ட்லூம், கைத்தறி. படிப்பறிவு இல்லாத தாத்தா. தாத்தா ஏன் தாத்தா திருச்செந்தூர்ல மட்டும் பன்னீர் இலையில வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ அந்த இலையை திருப்பி பாரு ராமச்சந்திரா. அந்த இலையை திருப்பி பார்த்தேன்னா, இப்படி திருப்பி புரட்டி பார்த்தேன்னா 12 நரம்பு இருக்கும். பன்னீர் இலையில 12 நரம்பு இருக்கும். முருகனுக்கு 12 கைகள். பன்னீர் இலையில வச்சு கொடுக்கறதனோட ஐதீகம் என்னன்னா, முருகன் தன்னுடைய 12 கைகளால் அந்த திருநீரை கொடுப்பதாக ஐதீகம். அதனாலதான் 12 நரம்புள்ள
பன்னீர் இலையில திருச்செந்தூர்ல திருநீர் கொடுக்குறாங்கிறத படிப்பறிவு இல்லாத எங்க தாத்தா சொன்னார். வேத பாடசாலையில போய் படித்த ஐயருக்கு நான் குறை சொல்லலை, நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேங்க. நான் தயவு செய்து நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என் தாத்தாவை உயர்த்தி அந்த ஐயரை தாழ்த்தி பேசல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையினுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதுதான் என் பாயிண்ட். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எ பர்டிகுலர் பர்சன். ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்லல. நான் எந்த துறையில் இருக்கிறேனோ அந்த துறையில் உள்ள அறிவை, அடிப்படை அறிவை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை அறிவை அன்போடு உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். இதான் அந்த பேச்சு. அறிவு அன்பாக மாற வேண்டும், அவ்வளவுதாங்க. ஒரே வரியில சொல்லணும்னா அறிவு அறிவு அன்பாக மாற வேண்டும். அறிவு நிறைய இருக்கு சார். இந்த நாட்டில் அறிவு இல்லாம இருக்கா? நான் வந்து அடிப்படையில் பிசிக்ஸ் படித்தேன். கொஞ்சம் பிசிக்ஸ் தெரியும், மேத்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், இங்கிலீஷ் படித்தேன். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்த்தேன். அதனால இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் தமிழ் தெரியும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் அறிவு இருக்கு சார். நான் பிசிக்ஸ் படிக்கல, கெமிஸ்ட்ரியில வால்யூமெட்ரிக்கான அறிவுக்கும் அன்புக்குள்ள ஒரு வித்தியாசம் சொல்ல பாருங்க. பிசிக்ஸ் படிக்கல, வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்னு கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும். நம்ம பிசிக்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்னா நீளமாக ஒரு பியூரட் கொடுப்பாங்க, பிப்பட் கொடுப்பாங்க, பீக்கர் கொடுப்பாங்க. அது எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி வராது. கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இது ரெண்டும் வராது. அதனால தான் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடித்த உடனே எம்ஏ இங்கிலீஷுக்கு போயிட்டேன். ஆனால் கண்டிப்பாக எம்எஸ்சி படிக்க முடியாது, எம்எஸ்சி படிக்க போனேன்னா ஃபெயில் ஆயிடுவேன்னு 100க்கு 100 எனக்கு தெரியும். ஏன்னா கெமிஸ்ட்ரியும் வராமல் மேத்ஸும் வராமல் எப்படி பாஸ் ஆகுறது? எனக்கு வராதுன்னு, எனக்கு எது தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் பிஎஸ்சி டிகிரி வாங்கிட்டேன், அரை குறையா படித்து எப்படியோ வாங்கிட்டேன். அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுத்தாங்க அந்த கெமிஸ்ட்ரியில். அது இப்படி ஒரு இது இங்கே கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தான் அது விளங்கும். அதை விடுங்க, நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்படி செய்யின்னு சொல்லி கொடுத்தாரு. எல்லா 45 பையங்களையும் நிறுத்தி இப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி செய்யி, இதுலேருந்து ட்ராப்பாக சேரு, இப்படி பீக்கரை குறுக்கு, கலர் மாறும், கலர் மாறையில் ரீடிங் எடுத்துக்கோன்னு ஏதோ சொல்லி கொடுத்தாரு. இந்த பக்கம் ராமமூர்த்தின்னு ஒரு பையன், 3 பேர் நிற்போம். இப்படி நீளமான டேபிள், அந்த பக்கம் ஒருத்தன், மத்தியில் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன், 3 பேர் ஒரு டேபிளில் 3 பேர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். அன்னைக்கு ராமமூர்த்தி, ராமச்சந்திரன், ராமசாமி 3 பேர் நிற்கிறோம். ராமராஜ்யம், கெமிக்கல் ராமராஜ்யம். இவன் ஒரு 2 பேரும் சின்சியரா செய்யறான். எனக்கு செய்ய தெரியல. அவர் சொல்லி கொடுத்தது விளங்கல, பாதி விளங்குச்சு, பாதி விளங்கல. என்னென்னமோ செய்யறேன், ஒன்றும் ரிசல்ட் வர மாட்டேங்குது. அவன் அப்படியே உயிரை கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் உயிரை கொடுத்து செஞ்சுட்டு இருக்கான். பெல் அடிக்க போகுது. செஞ்சிட்டீங்களா, ரிசல்ட் கொண்டாங்கன்ட்டாரு ப்ரொஃபஸர். 10 நிமிஷம் தான் இருக்கு, எல்லாரும் ரெக்கார்ட் நோட் புக் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டார். இவன் செஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. ராமமூர்த்திக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ராமசாமிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு வரல, எனக்கு செய்யவே இல்லை. ஆனா அந்த 2 பேருடைய அன்பை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணேன். அவங்க 2 பேரையும் அறிவு உள்ளவங்க, அன்புள்ளவங்க 2 பேரும். நான் என்ன பண்ணேன், ராமமூர்த்தி ஓ ரிசல்ட் என்னன்னு 10.8ன்னா, ராமசாமி ஓ ரிசல்ட் என்னன்னு 10.2ன்னா, 2 பேரும் அன்போட என்ற ரிசல்ட் சொல்லிட்டாங்க. ஒரு ஆவரேஜ் போட்டேன். 10.8 + 10.2 இஸ் ஈக்குவல் டு 20.10 டிவைடட் பை 2, 10.5. அறிவே இல்லாம ஒரு ரிசல்ட், அறிவோட ஒரு ரிசல்ட், அறிவோட ஒரு ரிசல்ட், அறிவில்லாம ஒரு ரிசல்ட். 3 பேர் ரெக்கார்ட் நோட்டை எடுத்துட்டு போறோம். இப்படி எடுத்துட்டு போறோம். எனக்கு முகம்லாம் வேர்க்குது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ப்ரொஃபஸர் காலேஜ் பயலுள்ளே அடிச்சு விடுவாரு. தப்பா இருந்ததுன்னா சப்புன்னு கன்னத்துல அடிச்சுடுவார். நான் படிச்ச காலத்துல 1965-66 பட்டார்னு அடிச்சுடுவார். இப்போலாம் 3-4 கிளாஸ் படிக்கிற பயலுள்ளே அடிக்க முடியாது. அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து ஸ்கூல் வாத்தியாரு ஒரு 4ஆம் கிளாஸ் பையல அடிக்கிறதுக்கு கை தூக்கி இருக்காரு. அவன் கக்கன்னு சிரிச்சிருக்கான். அவருக்கு வெறி பிடிச்சு போய், ஏண்டா அடிக்கிறதுக்கு கை தூக்குறேன், சிரிக்கிற, ஏண்டா நான் பயம் இல்லை, இல்ல பயப்படுறீங்களா சார் இருக்கு, நீங்க தான் சார் பயப்படணும்னா
யார அடிக்க வர்ற வாத்தியார்? நான் எதுக்குடா பயப்படணும்? குடும்பம் தெருவுக்கு வந்துடும். யாரு குடும்பம்? அடிச்சேன்னா மவனை அவ்வளவுதான், சட்டப்படி தொடப்படாது. அப்பெல்லாம் பட்டார்னு அடிச்சு விடுவார். பயந்துகிட்டே போறோம். ராமூர்த்தி சார், என்னடா ரிசல்ட் சார்? 10.8. ஒழுங்கா செஞ்சியா? செஞ்சேன். ஒழுங்கா செஞ்சா எப்படிடா 10.8 வரும்? அறிவு போட, அங்க போய் நில்லு. போ, அங்க போய் நில்லு. போ சார், போட, அங்க போய் நில்றா. ராமசாமி சார், அவனுக்கு 10.8, உனக்கு 10.2. கழுத மேய்க்க போங்கடா. ஏன்டா ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? மாடு மேய்க்கிற பயில எல்லாம் கொண்டாந்து கெமிஸ்ட்ரி படிக்க வச்சுக்கிட்டு பிசிக்ஸ் படிக்க வச்சு போடா, போய் நில்ற அங்க போய். ராமச்சந்திரன், கடவுளே, 2 வயலும் ஒழுங்கா செஞ்சவே, நான் செய்யவே இல்லை. நான் ஒரு 10.5க்கு ரீடிங் எழுதியிருக்கேன். ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு ரீடிங் எழுதியிருக்கேன். இந்த 10.5 வர்ற மாதிரி ரீடிங்கை போட்டிருக்கேன். இன்னைக்கு செத்தமுடா இன்னைக்கு அப்படின்னு கொண்டு 10.5. எஸ் சார். வாவ், குட், வெரி கரெக்ட் ரிசல்ட். இது 10.5, வெரி குட் ரிசல்ட். வெரி, அது ஜோக் இல்ல, கீப் இட் அப். அது கூட ஜோக் இல்ல. போத் ஆஃப் யூ கம் ஹியர். யாரு? போத் ராமமூர்த்தி அண்ட் ராமசாமி கம் ஹியர். சார், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யணும்னு ராமச்சந்திரன் கேட்டு செய்யுங்க. அவங்க 2 பேர் நிலைமையை யோசிச்சு பாருங்க. சரி சார், வேற என்ன பண்றது? சரி சார் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. வெளியில வந்த உடனே சொன்னாங்க, மாப்பிள்ள உனக்கு உடம்பு பூரா மச்சம்டா. எனக்கு இன்னைக்கு அந்த இன்சிடென்ட் அப்படியே ஞாபகத்தில். இப்படியே சொன்னா, மாப்பிள்ள உனக்கு உடம்பு பூரா மச்சம்டா, கஷ்டப்பட்டு செஞ்சது நாங்க, பேர் வாங்கினது நீயாடா. அறிவில் இது சாத்தியம். என் கேள்விதான், அறிவில் இது சாத்தியம். இந்த பாயிண்ட் தான் முக்கியம். சிரிக்கிறது முக்கியம் இல்ல. ஒரே சோதனையை 10 பேர் செய்தாலும் ஒரே ரிசல்ட் வரும். தவறான ரிசல்ட் வந்தால் அதை மறுபடி செய்து சரியான ரிசல்ட் வர வைக்க முடியும். ஒரே சோதனையை திரும்ப திரும்ப செய்து ஒரே ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். இது எல்லாம் எதுல சாத்தியம்? அறிவில் சாத்தியம். அன்பில் நானும் அவரும் ஒரே மாதிரி அன்பு செலுத்த முடியாது. நானும் அவரும் ஒரே மாதிரி அன்பு, ஜெகநாதன் சவுந்தரபாண்டியன் வைத்திருக்கிற அன்பினுடைய அளவும் ராமச்சந்திரன் வைத்திருக்கிற அன்பினுடைய அளவும் ஒன்னா இருக்க முடியாது. அறிவில் கூடுதல் குறைச்சல் இருக்கும், அன்பில் கூடுதல் குறைச்சல் கிடையாது. அன்புனா அன்புதான். நீங்க நிறைய படிச்சவர் சார், நிறைய அறிவு உள்ளவர் சார்னு சொல்லலாம். இவனுக்கு அவ்வளவு அறிவு பத்தாது சார், அறிவு குறைவு சார். அன்புல அப்படி கிடையாது. இவர் நிறைய அன்புள்ளவர் சார், இவர் குறைய அன்புள்ள. அன்புல நிறைவு குறைவு கிடையாது. அன்பு ஒரே அளவு தான். முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி சொல்றேன், அறிவு வசப்பட்டு வாழ்கிறவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணுகிறார்கள், அன்பு வசப்பட்டு வாழ்கிறவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு உலகத்துக்கு எது தேவை? பெர்ஃபார்ம் பண்றதுனா செயல் செய்கிறார்கள். அறிஞர்கள் செயல் செய்கிறார்கள், அன்பர்கள் பங்களிக்கிறார்கள். புரியுதுங்களா? பெர்ஃபார்மன்ஸ் வேறு, கான்ட்ரிபியூஷன் வேறு. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தேவை பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமல்ல. எது வேணும்? கான்ட்ரிபியூஷன். அறிவுள்ளவர்கள், அவர் பரமஹம்சர் தான் சொல்லுவார், நாம ருச்சி, 4 விஷயம் இந்த உலகத்துக்கு தேவை, மக்களுக்கு தேவைம்பாரு. நாம ருச்சி, பக்த பிரியம், ஜீவதயா, ஜீவ சேவா. இந்த 4 விஷயம். நாம ருச்சினா என்ன தெரியுமா?
இந்த நாக்குக்கு பகவானுடைய நாமத்தை ருசிக்க பழகி கொடுக்க வேணும். நம்ம அல்வா ருசிக்கிறதுக்கு, ஜாங்கிரி ருசிக்கிறதுக்கு, கூட்டு பொரியல் ருசிக்கிறதுக்கு தான் நாக்க பழக்கிருக்கு. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. என்ன அருமையான வரி சார். நற்றவா உன்னை நான் மறக்கினும், கடவுளே உன்னையவே நான் மறந்துட்டா கூட என் நாக்கு நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நானா நாக்கு, சொல்லும் நமசிவாயவே. உன்னையே இந்த உங்களுக்கு எளிமையான உதாரணம் சொன்னா, பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அவனை மண்டையில் அடிச்சுட்டாங்க, அவனுக்கு மண்டையில மூளை இருந்திருக்கு, கலங்கிருச்சு. ஏன்னா மூளை இல்லாத பையில மண்டையில் அடிச்சாலும் மூளை கலங்காது இல்ல. இப்ப மூளை கலங்கிருச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த பையலுக்கு. அப்பா நிக்கிறாள், ஆறு நீ ஆறு நீ ஆறுங்கிறான். அம்மா நிக்கிறாங்க, நீ ஆறு நீ ஆறு நீ ஆறுங்கிறான். யாரு இல்லைன்னா கமலா 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 கமலாங்கிறான். புரியுதா என்னன்னு? பைத்தியம் பிடிச்சிருச்சு. எல்லாரையும் மறந்துட்டான். அப்பாவை மறந்துட்டான், அம்மா மறந்துட்டான், அண்ணனை மறந்துட்டான், ஊரை மறந்துட்டான், பேரை மறந்துட்டான், எல்லாம் மறந்துட்டான். ஆனா கமலா கமலா கமலாங்கிறான். யார் அது? அவன் காதலிச்ச பொண்ணோட பேரு கமலா. இது லௌகீகம். நான் சொல்ற உதாரணம் லௌகீகம். ஆன்மீகத்துல என்ன தெரியுமா? நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாய். அந்த நாம ருச்சி சொல்லி கொடுங்கன்னார். அதான் ஆன்மீகம். பக்த பிரியம். பக்த பிரியம்னா பக்தர்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல பக்தர்களுக்கு. நமக்கு மயக்க மருந்து கொடுத்து அள்ளிக்கிட்டு போறவனுக்கு உதவி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த பரிகாரம் தேடுறது, அது தேடுறது, அவர்கிட்ட போய் அந்த சாமியார்கிட்ட போறது, இந்த சாமியார்கிட்ட போறதுல ஒண்ணு. கோயிலுக்கு போனா போறோம், ஆசிரமத்துக்கெல்லாம் போகாதீங்க, கோயிலுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு ஐஜியே பழக்கமாயிட்டாருன்னா கான்ஸ்டபிள் நட்பு தேவையில்லைல்ல. புரியுதா? ஐஜியே உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, கான்ஸ்டபிள்கிட்ட போய் ஏன் கெஞ்சிக்கிட்டு நிக்கணும்? ஐஜி பழக்கம் இல்லாட்டா தான் கான்ஸ்டபிள் வெளியே போகணும். நமக்கு லார்ட் சிவாவே, நம்ம சிவபெருமானே நமக்கு அன்பு செய்கிறார், சிவபெருமானே நமக்கு அருள் செய்கிறாருன்னா இந்த பரிகாரம் செய்யறவங்கள்ட்ட எல்லாம் போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஜோசியம் பார்க்கறது, அது பார்க்கறது, ஜாதி எல்லாம் அறிவியலா இருந்த காலம் மாறி போச்சு. இப்ப எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. இவ்வளவு அழுத்தமா உங்க ஆயுள் ரேகை இருக்கே அப்படின்னாரு. யோ, அது என் பஞ்சாதி போட்ட சூடியா? சூடு போட்டிருக்கா அழுத்தமா? அதை பார்த்துட்டு அழுத்தமா ஆயுள் ரேகை, கெட்டி ஆயுள் அப்படின்னா. கெட்டி ஆயுள் இல்லை, இப்ப இப்படி சூடு போட்டுக்கிட்டே இருந்தா அது பெண்களும் சில நேரத்துல ரொம்ப கோவப்பட்டுறாங்க. ரொம்ப பணிவா 73 வயசுல உங்கள்கிட்ட உங்க ஒவ்வொருத்தரோட பாதத்தையும் தொட்டு கேட்டுக்கிறேன். ஒரு காலத்துலதான் பெண்கள் ஆண்களை நம்பி வாழ வந்தாங்க. இப்ப ஆண்கள் தான் பெண்களை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்புங்கிற பேர்ல சில நேரத்துல ரொம்ப படுத்திடுறாங்க. ஏன் வீட்டம்மாலாம் மாத்திரை போட்டீங்களா? போட்டுறமா, போடுங்க. மாத்திரை போடுறது என் நோய் குணமாறது தானே, அதை எடுத்து கொடுக்கலாம். அது இன்னும் சில வீட்டுல ரொம்ப அன்புல செய்வாங்க. என்ன தெரியுமா? இவன் புருஷன் அழுத்து சலிச்சு போய் ஒரு 10:30 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து, இன்னைக்கு சாப்பாடு வேண்டாமா, பால் மட்டும் கொடுன்னு ஒரு பழத்தை சாப்பிட்டு பாலை குடிச்சிட்டு அலுப்புல தூங்கிடுவான். இந்தம்மா அடுக்கலையில பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்து பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கான் புரட்ட விட்டு. அவனை போட்டு என்னங்க 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 என்னங்க, அவன் என்ன என்ன தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டீங்க? அவன் தான் தூங்கிட்டான்லம்மா. இது அன்புதான், ஆனா அறிவு கிட்ட தானே. தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டாருங்கிற பதற்றம் ஓகே, அவன் தூங்கிட்டான்ல உட. அதுல ரொம்ப பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் தூக்க மாத்திரை போட்டுட்டு அவன் 4 மணி நேரம் தூங்காம இருப்பான். இவன் தூங்கிடுவான். புரியுதுங்களா? அதனால இந்த சாமியாரு பரிகாரம் இதெல்லாம் விட்டுருங்க. நாம ருச்சி
பக்த பிரியம் ஜீவதயா. ஜீவதயானா என்ன தெரியுமா? பிற உயிர்களிடத்தில் அன்பு. அதுக்கு மேல உச்ச ஸ்டெப்பு ஜீவ சேவா, பிற உயிர்களுக்கு தொண்டு செய்தல். பிற உயிர்களுக்கு தொண்டு செய்வதற்கு அடிப்படை பிற உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு. பிற உயிர்களிடத்தில் அன்பு இல்லைன்னா தொண்டு செய்ய முடியாது. இன்னும் கூட பரமஹம்சர் அழகா ஒரு வாக்கியம் சொல்றார், நான் அந்த உதவி செய்தேன், இந்த உதவி செய்தேன், இந்த உதவி செய்தேன்னு பீத்தி கொள்ளாதே. நான் இன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போட்டேன், 20 ரூபா போட்டேன். அது இப்ப அதையும் போட முடியல. இந்த திருநங்கைகள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பத்திரிகை செய்தி சார், பணம் கேட்டிருக்காங்க கொடுக்கலன்னு ஒரு பையனை ஓடிக்கிட்டு இருக்க ரயில்ல இருந்து தள்ளிட்டாங்க சார். நம்ம நாட்டுல பணம் இருக்கிறவன் கொடுக்குறான், இல்லாதவன் இல்லைங்கிறான், சில பேர் இருந்துகிட்டே இல்லைங்கிறான். அதுக்காக தள்ளியா விடுறது, தள்ளி விட்டாங்க. நான் மதுரை மாட்டுத்தாவணியில பசிக்குதுன்னு சொன்னவனுக்கு 50 ரூபா கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, நல்லா இருங்க ஐயா, அநேகமா அடுத்த வாரம் என் குரூப்ல சேர்ந்துருவீங்கன்னா. என்னடா சொல்ற, வாட்ஸ்அப் குரூப் மாதிரி என்ன சொல்ற? இல்ல நானும் இப்படிதான் சார், கேட்கறவனுக்குலாம் 50 100ன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். தயா சேவா. நான் உதவி செஞ்சேன்னு சொல்லாதீங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. இது பரமஹம்சரோட வாக்கியம். இதெல்லாம் சிந்தனை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்யத்தான் முடியும். பெரிய சிந்தனை இது. ஒருத்தனுக்கு நானே உதவி தேவைப்பட்டு நிக்கிற இடத்துல இன்னொருத்தனுக்கு நான் என்ன உதவி செய்யறது? அதனால் பெரியவர்களே, இந்த 4ஐயும் வளர்த்து விடுவதுதான் ஆன்மீகத்தின் உச்சம். இப்ப இப்படி சொல்லி நான் நிறைவு பண்றேன். 4 இடம் சொல்லி முடிச்சுறேன். 1, அன்பு முக்கியமா அறிவு முக்கியமா? இது சமிங்கம். அன்பு முக்கியம், அறிவு முக்கியம். இன்றைக்கு அறிவு வளர்ந்திருக்கிறதா இல்லையா? பேச்சனோட சாரம், அறிவு வளர்ந்திருக்கிறது, ஆனால் அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நாட்டில் உள்ள எல்லா அவஸ்தைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன? இந்த அன்பு குறைபாடு தான். அதனால இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம். அதாவது, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவில்லார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவில்லார். அன்பே சிவம் என்று ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது திருமூலர். அன்பு வேற சிவம் வேறன்னு பிரிச்சு பார்க்கிறது அறிவு கெட்ட தனம். 2ஐயும் சேர்த்துட்டார். அன்பு வேறு சிவம் வேறு என்று பிரித்து பார்ப்பது அறிவில்லாத தன்மை. அன்பும் சிவமும் ஒன்று என்று தெரிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும். அந்த அறிவு வந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். சிவமே அன்பு, அன்பே சிவம் என்று அறிந்து கொண்ட பின் எது தேவையில்லை? எது தேவையில்லை? அறிவு தேவையில்லை, அன்பு மட்டும் போதும். அதனாலதான் கடைசி வரி அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அங்க அறிவு கடமில்லை. இது ஒரு பாயிண்ட். இது திருமூலர். பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் முரடர், வேடர். அவருக்கு பூஜை பண்ண தெரியாது. ஒரு மாம்சத்தை எல்லாம் கொண்டாந்து வைக்கிறார். வாயில தண்ணீரை எடுத்துட்டு வந்து துப்புறார், சிவலிங்கத்து மேல துப்புறார். எல்லாமே அனாச்சாரம். அவர் செய்த எல்லாமே ஆச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட வேலை. எல்லாமே அனாச்சாரமா செய்யறார். மாம்சத்தை வைக்கிறார், கண்ணுல ரத்தம் வடிஞ்சா தன்னோட கண்ணை எடுத்து அப்புறார். இப்ப மாம்சத்தை வச்சது தப்பு, சிவலிங்கத்தின் மேல எச்சில் துப்புனது தப்பு. ஆனா கண்ணுல சிவலிங்கத்தோட கண்ணுல இருந்து ரத்தம் வருதுன்னு உடனே தன் கண்ணை எடுத்து அப்புனது. இங்க பாருங்க, அவருக்கு வெளி உலக ஆச்சாரங்கள் தெரியவில்லை. ஆனா அவன் மனசு பூரா என்ன இருக்கு? மனசு பூரா என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அப்ப பெரிய புராணத்துல சேக்கலார் நமக்கு சொல்லுகிற மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா?
நீ அன்புள்ளவனாக இருந்தால் உனக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது கண்ணப்ப நாயனார் புராணம். நீ நெஞ்சு நிறைய இறைவனை நேசிக்கிறவனாக இருந்தால், நெஞ்சு நிறைய மக்களை நேசிக்கிறவனாக இருந்தால் உனக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள், பூஜை புனஸ்காரங்கள் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதை எப்படி அந்த கதையில நிறைவு செய்யறாருன்னா, சாஸ்திரோக்தமா ஆச்சார அனுஷ்டானப்படி ஆகம விதிகள் படி பூஜை செய்து கொண்டிருந்தவர் யாரு? சிவகோசரியார், அந்தனர். சிவகோசரியார் தான் ஆகம விதிப்படி பூஜை பண்றார், ஆச்சார அனுஷ்டானப்படி பூஜை பண்றார். அந்த ஆச்சார அனுஷ்டானம் யாருக்கு தெரியல? கண்ணப்பனுக்கு தெரியல. அந்த சிவகோசரியாரை கூப்பிட்டு மரத்துக்கு பின்னாடி நில்லு, கண்ணப்பன் என்ன செய்யறான்னு பாரு. கண்ணுல இருந்து ரத்தம் வடிகிறது. ஒரு கண்ணு அப்பியாச்சு, அடுத்த கண்ணுலயும் ரத்தம் வடிகிறது. இப்ப ரெண்டாவது கண்ணையும் யோசிக்காம எடுக்கிறாரு. எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை பண்றார். ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டா எந்த கண்ணுல ரத்தம் வடியுதுன்னு அடையாளம் தெரியாதுன்னு சொல்லி அந்த அடையாளத்துக்காக காலை தூக்கி ரத்தம் வடிகிற கண்ணு மேல சிவலிங்கத்து மேல வைக்கிறார். சிவலிங்கத்தின் மேல நம்ம காலை தூக்கி வைக்கிறது அனாச்சாரத்தினோட உச்சம் இல்லையா? வைக்கிறார். ஆனா பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார், இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப கண்ணப்பா நில் அப்படின்னு ரெண்டாவது கண்ணை எடுக்கிற போது சத்தம் கேட்டது, என் பக்கத்திலேயே நீ இருப்பா. பல்லாண்டு காலம் ஆச்சார அனுஷ்டானப்படி ஆகம விதிகளின்படி பூஜை செய்த சிவகோசரியாருக்கு கிடைக்காத பாக்கியம் அன்பு பூஜை, ஆகம பூஜை செய்தவருக்கு கிடைக்காத பாக்கியம் அன்பு பூஜை செய்த கண்ணப்பருக்கு கிடைத்தது. அப்ப ஆன்மீகத்துக்கு அறிவு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அன்புதான் தேவைப்படுகிறது. இதுதான் கண்ணப்ப நாயனார் புராணம். ஆன்மீகத்துக்கு, பக்திக்கு அறிவு அதிகமாக இருக்க வேண்டும் என்று, உங்களுக்கு வேதம் உபனிஷதம்லாம் தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு பகவத்கீதை உபன்யாசத்துல ஒருத்தர் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான், கிழிஞ்ச உடைகளோடு உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு பெரியவர், ஒரு ஞானி, வேதம் படித்தவர், பகவத்கீதைய பழுதர கற்றவர் உள்ள வர்றார். அவன் கண்ணீர் மல்க அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரு? பிச்சைக்காரன். அவனை பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பகவத்கீதை தெரியாது, வேதம் தெரியாது. அவர் கேட்டார், ஏப்பா உள்ள அவர் பகவத்கீதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை கேட்டா அழுவுற? ஆமா சாமின்னா. அவர் என்ன சொல்றாருன்னு உனக்கு விளங்கி அழுவுறியா? அவர் என்ன சமஸ்கிருதத்துல சொல்லிக்கிட்டு இருக்கார், உனக்கு விளங்கிதான் அழுவுறியா? இல்ல சுவாமி, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. ஒண்ணுமே விளங்காம எப்படி அழுவுற? இல்ல பக்தியில மத்தியில கிருஷ்ணா நாராயணாங்கிறார், அது என்னமோ தெரியல, கிருஷ்ணா நாராயணான்னு சொன்னா எனக்கு அழுக வந்துருது. என்பு நைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனுமாறு கரையது புரள. எது பக்தி? இறைவனுக்கு முன்னாடி போய் நின்னால், பகவானுக்கு முன்னாடி போய் நின்னால் எலும்பு உருகி கண்ணுல இருந்து ஆறா கண்ணீர் பெருகணும். என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அறிவு எனுமாறுன்னு சொல்லல, அன்பு எனுமாறு கரையது புரள. அன்பு கரை புரண்டு ஓடணும். அது கண்ணப்ப நாயனார் புராணம். திருமூலர் அன்பே சிவம். கண்ணப்ப நாயனார் அன்பனுக்கு கிடைத்த பாக்கியம் அறிஞனுக்கு, அன்பனுக்கு கிடைத்த பாக்கியம் அறிஞனுக்கு கிடைக்கவில்லை. அதெல்லாம் விடுங்க. நம்மளோட நீதி பொக்கிஷம் திருவள்ளுவர் அறிவுடைமை என்று ஒரு அதிகாரம் எழுதினார், அன்புடைமை என்று ஒரு அதிகாரம் எழுதினார். அறிவை தூக்கி வச்சார். எவ்வது உறைவது உலகம் அவ்வது உறைவது அறிவு. 10 பாட்டு, அச்சர லட்சம் பெறும். ஒவ்வொரு திருக்குறளுக்கும் அச்சர லட்சம் கொடுக்கலாம். சென்ற இடத்தார் செலவிடாது தீது ஒரியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனசு கண்ட இடத்துக்கு போகாம நல்லதிலேயே கொண்டு போய் இறைச்சி வைக்கிறது அறிவு. அறிவு இருக்கிறவனுக்கு தான் அடுத்து நடக்க போறது தெரியும். அறிவு இருக்கிறவனுக்கு நோய் வராது. இப்படிலாம் எழுதிக்கிட்டே வர்றாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, திருவள்ளுவர். அது கூட நான் யோசிச்சு பார்த்தேன். யார் யார் வாய் கேட்பினும் ஏன் 2 யார் போட்டார்?
சுந்தரபாண்டியன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் யாரிடம் கேட்பினும்னு போட்டாலும் யாப்பு தட்டாது. எப்பொருள் யாரிடம் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனாலும் கரெக்டா இருக்கும் வெண்பா. அவர் ஏன் யார் யாருன்னு போட்டாரு? நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். ஒரு யார் பெரியார், இன்னொரு யார் வாரியார். பெரியார் கடவுள் இல்லைனார், வாரியார் கடவுள் இருக்குன்னார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், கடவுள் இருக்குன்னு வாரியார் சொன்னாலும் கேட்டுக்கோ, கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னாலும் கேட்டுக்கோ. எது கரெக்டுங்கிறத நீ முடிவு பண்ணு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ திருக்குறளுடைய அர்த்தம், அறிவுள்ளவனுக்கு தான் மெய்ப்பொருள் தெரியும். இவ்வளவு தூக்கி வச்சார அறிவை. அன்புக்கு 10 குறள் எழுதினார். அன்பனுக்கு தான் நட்பு கிடைக்கும், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அந்த திருக்குறள் 10 திருக்குறள், நேரம் ஆயிட்டதுனால. அறிவுக்கும் அன்புக்கும் 10 திருக்குறள் எழுதின அந்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல அன்பை உச்சத்துல வச்சு அறிவை அதல பாதாளத்துல தள்ளுனார். எந்த திருக்குறள்? இதைதான் ஒரு கல்லூரியில கேட்டேன். அறிவை கீழே தள்ளி அன்பை உச்சத்தில் வைத்த திருக்குறள் எது சொல்லுங்க என்ன. ஒரு பையன் எழுந்திருச்சு, கேட்ட உங்களுக்கே தெரியாது, அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்ட்டான். என்ன திருக்குறள் தெரியுதா? அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவன் துன்பப்படுறதை பார்த்து அந்த துன்பத்தை துடைப்பதற்கு நீ முயற்சி செய்யவில்லை என்றால் உன்னுடைய அறிவினால் என்ன பிரயோஜனம்? அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய். பிரிதின் நோய், பிரிதின்னா பிறரின் கூட போடல, உயர்தினை கூட போடல, அகிரிணை. பிரிதின் ஒரு மாடு, ஒரு பூனை, ஒரு பயிர், ஒரு பச்சை, எதுவாடுனாலும் கஷ்டப்படு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. பாரதி. எத்தி திருடும் அந்த காக்கை, திருட்டு காக்க, அது அருமையான அன்பினுடைய வெளிப்பாடு சார். ஏன்ட்டு என் குழந்தை கையில இருந்த வடையை திருடிட்டு போயிடுச்சு காக்கா. எத்தி திருடும் அந்த காக்கை, அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. திருட்டு காக்கைகிட்ட. ஆனா காக்கைகிட்ட ஒரு குணம் இருக்கு தெரியுமா? நீங்கெல்லாம் அதில் பார்க்கணும். ஏன்னா ஓய்வு பெற்றுட்டதுனால இப்படியே பார்த்துக்கிட்டே அலைவேன். காக்காக்கு நீங்க கொஞ்சம் சோறு வைங்க, இல்ல ஒரு இட்லியை புட்டு போடுங்க, என்ன பண்ணும்? கா 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 கான்னு 10 காக்காயை கூப்பிட்டு சாப்பிடும். ஆனா அந்த காக்கா ஒரு வடையை திருடிக்கிட்டு வந்து சாப்பிட்டதுன்னு வைங்க, காக்கான்னு சத்தம் போடாது. வாட்ச் பண்ணிருக்கீங்களா? அதே விரல்ல வச்சுக்கிட்டு கொத்தி கொத்தி சாப்பிடும். ஆனா நீங்க சாப்பாடு வச்சீங்கன்னா 4 பேரை கூப்பிட்டு சாப்பிடும். அப்ப அது ஒரு பெரிய அரசியல் தத்துவம் சொல்லி கொடுக்கும். பொது சொத்தா இருந்தா எல்லாருக்கும் கொடு, திருடுன சொத்தா இருந்தா எவனுக்கும் கொடுக்காத. எது சொல்லி கொடுக்கிற? காக்கா தத்துவம். காக்கா தத்துவம். காக்கானா காப்பாத்து காப்பாத்துன்னு அர்த்தம். பொது சொத்தா இருந்தா எல்லாரும் நான் கொண்டு வச்சா அதான் திருவள்ளுவர் காக்கை கரவா கரவிந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீரார்க்கே உலன்னு எழுதினார். காக்கான்னு திருட்டு, அந்த திருட்டு காக்காயிட்ட அன்பு வையினார். யாரு? பாரதியார். எத்தி திருடும் அந்த காக்கை, அதுக்கு வேற வழி தெரியாது, அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. இப்ப அந்த திருக்குறளை பாருங்க. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அப்போ திருமூலரானாலும் பெரிய புராண சேக்கிழாரானாலும் திருவள்ளுவரானாலும் அவர்கள் எல்லாம் உச்சத்தில் வைத்து பாராட்டியது அன்பு. அறிவுக்கான இடத்தை அவர்கள் கொடுத்தார்கள்.
அறிவு தேவையென்றும் வலியுறுத்தினார்கள். அறிவில்லாமல் உலகம் இல்லை என்பதையும் சொன்னார்கள். ஆனால் அறிவுள்ளவர்கள் மட்டும் நிரம்பிய பூமி செழிப்பாக இருக்காது. எந்த பூமியில் அறிவுள்ளவர்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த பூமியில் தான் செழிப்பு இருக்கும் என்பதை நம்முடைய ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அருமை பெரியோர்களே, பல துறைகளில் அறிவை சேகரித்து வைத்திருக்கிற நாம் இனிமேல் இன்னும் கொஞ்சம் அன்பை வளர்த்துக் கொள்வோம். அறிவை வளர்த்துக் கொள்ளுகிறவர்களெல்லாம் அன்பை வளர்த்து கொண்டால் இந்த நாடும் இந்த பூமியும் இன்னும் செழிக்கும். அதனால்தான் பாரதி செய்க தவம் செய்க தவம் அன்பிற்சிறந்த தவம் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.